வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம சேல் பண்ணுற அதாவது நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதில் வந்து இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்டு ஜியோ மார்ட் அண்டு மீஷோ இதில் வந்து எதில் செல் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். மீஷோ தான் இருக்கிறதுல சேல் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. உங்களுக்கு ஆர்டர் நிறைய வேணும், உங்களுக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஆர்டர் வேணும். நான் சேல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, ஜிஎஸ்டி இல்லாமல் இதில் சேல் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து ஃபால் பேக், அதாவது ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஃபால் பேக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம மீஷோவில். அதுக்கு அடுத்த கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து அமேசான். இது வந்து என்ன கேட்டால் யார் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. அமேசான் என்ன கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டுன்றது தான் என்னோடய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அவங்களோட அவங்களோட எல்லா ஆப்ஷனும் சரி, அவங்களோட செல் பண்ணுற எல்லா விதமும் சரி, எல்லாமே ரியல் டைமாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களோட பிக்கப் வந்து அவங்க எடுக்கிற விதம், அவங்க டெலிவரி பண்ணுற விதம், அவங்களோட ப்ராமிஸ் டெலிவரி டேட்டு எல்லாமே அவங்களது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். எனக்கு என்ன கேட்டால் தான் அது ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க ரொம்ப மைனஸ்ன்றதை பார்த்தா அவங்களது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அடிவாகும். அதுதான் கொஞ்சம் மைனஸு. அதே அப்படி கம்பேர் பண்ணி நீங்கள் மீஷோவில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி. அவங்களது வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ஃபீஸே இல்லை. நான் வந்து லிஸ்டிங் பண்ணுறதுக்கு ஃபீஸே இல்லை. ஆனால் அமேசானும் அந்த கான்செப்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் அவங்க ஒரு ₹5 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க அண்டர் 299க்கு. ஆனால் மீஷோவில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் அவங்க எதில் ஆட் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டெலிவரியில் அவங்க அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்குவாங்க மீஷோவில். ஃப்ளிப்கார்ட்டு வந்து ஒரு காலத்தில் நல்லா பீக்காக லெவலில் போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு 5-6 வருஷமாக நான் வந்து இந்த இ-காமர்ஸ் சைட்டில் இருக்கிறேன். இந்த இ-காமர்ஸ் சைட்டில் இருக்கிறனால எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஸ்டார்டிங் எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் எனக்கு வீக்லி 1 lakh, அதாவது 1.5 lakh பக்கம் எனக்கு வந்து நான் சொல்கிறது வந்து 2019 எனக்கு வந்து 1.5 lakh எனக்கு வந்து நான் வந்து அதில் வந்து சம்பாரிச்சிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில். அந்தளவுக்கு அவங்க பீக்கில் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ரொம்ப பீக்கில் இல்லை. இப்போ எனக்கு அது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அந்தளவுக்கு ஆர்டர் இல்லை. என்றைக்காவது ஒரு ஆர்டர் வந்து, பட் அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், அவங்களோட பேமெண்ட்டை வந்து நல்லா உங்களுக்கு கரெக்டான டைமு வந்து உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் அவங்களோட லிஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் டஃப்பு தான். பட் ஆனால் அமேசான் அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்க இன்னொரு கம்பெனியான ஃப்ளிப்கார்ட். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியோ மார்ட். இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. இப்போது நிறைய பேர் அவங்க சேல் பண்ணுவாங்க, செல்லரெல்லாம் சேர்த்துக்குவாங்களாம். கொஞ்சம் ஐடியா இல்லாதவங்க அவங்கள ட்ரை பண்ணலாம். அவங்களோட ஆர்டரும் கொஞ்சம் கிராஜுவலாக தான் வருது. இப்போ பேமெண்ட்டும் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. பட் என்னென்னா, கொஞ்சம் லிஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களது ரொம்ப ப்ரொசீஜர் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நார்மலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ கம்பேர் பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப ப்ரொசீஜர் ஜாஸ்தியாக இருக்குது. அதே நேரத்தில் வித்தவுட் பிராண்டில் அவங்க சேல் பண்ண விடுறதில்ல. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க, என்கிட்ட ஜிஎஸ்டி இல்லை, நான் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மீஷோவில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஆர்டரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிராஜுவலாக கிடச்சிரும். ஆனால் அது ரெகுலர்னு உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் ஆர்டர் கன்ஃபார்ம் கிடச்சிரும், உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கும். இல்லை நான் கொஞ்சம் பெரிய லெவலாக கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா, நீங்கள் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி செல்லர் இருக்கீங்க, எனக்கு வந்து ஆர்டர் வந்து பெருசாக கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் ஆர்டரை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜியோ மார்ட்டை வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ஜியோ மார்ட் ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆர்டர் வந்து அந்த ரெண்டில் இல்லாதது ஜியோ மார்ட்டில் வரும். ஏன்னா நான் இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுல எனக்கு ஜியோ மார்ட்லேயும் அமேசான்லேயும் எனக்கு கிராஜுவலாக ஆர்டர் வந்துட்டுக்குது. மீஷோவில் வந்து எனக்கு ஆர்டர் வருது. ஆனால் மீஷோவோட ஆர்டரு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு இப்போ 100 ஆர்டர் வருது அப்படின்னா, எனக்கு வந்து டெலிவரி ஆகிற ஆர்டர் பார்த்திங்கன்னா $45 ஆர்டர் தான் டெலிவரி ஆகுது. மிச்சம் 55 வந்து எனக்கு ரிட்டர்னு அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் போய் நிற்கிது. ஸோ மீஷோ என்னை கேட்டால் வந்து அது வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ஹை மார்ஜினாக வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஒரு ₹10 பொருள்னா, ஒரு ₹10 பொருள் அப்படின்னா எடுத்துக்காட்டு சொன்னோன்னா, இது வந்து ₹10க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இது ₹10 பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து இப்போ நான் சேல் பண்ணுறேன்னா, இவங்களோட ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ₹70க்கு இதை சேல் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு ப்ராஃபிட்டே ₹60 வைக்கணும். அப்படின்னா மட்டும் தான் எனக்கு ப்ராஃபிட் வருது. இல்லைனா
நான் மினிமல் ப்ராஃபிட், அதாவது அமேசான் மாதிரி மினிமல் ப்ராஃபிட்டில் வச்சு நான் விற்றானா எனக்கு ப்ராஃபிட் வரதில்லை. ஏன்னா இவங்களது வந்து ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஜாஸ்தி மீஷோ. அதே நேரத்தில் இவங்களோட டெலிவரி பார்ட்னர் வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு மீஷோது. அதனால் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க மீஷோ ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஃபால் பேக் இருக்குது. அமேசான் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஸ்டாண்டர்டு தான். நான் ஏன்னா அவங்கள பாராட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எனக்கு மனக்கசப்பான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனாலும் அவங்க ஸ்டாண்டர்ட். அவங்க வந்து ஒரு பிராண்டை வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஃப்ளிப்கார்ட்டும் சேம் டிட்டோ தான். அமேசான் மாதிரியே தான் அவங்களும். அவங்கள்ட்ட கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் இருந்தாலும் பட் அவங்க வந்து அந்த டெலிவரி பிக்கப்பில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. ஜியோ மார்ட்டுக்கும் மீஷோக்கும் மேக்ஸிமம் ஒரே பிக்கப் பார்ட்னர் தான் வச்சுருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஓன். அமேசான் வந்து அவங்களோட ஓன் இதே வச்சுருக்காங்க. பிக்கப் எடுக்கிறவங்க வந்து ஓன் இதே வச்சுருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டும் அவங்க ஓனே வச்சுருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரோட சர்வீஸ் எனக்கு பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் லிஸ்டிங்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் ஆர்டரும் எனக்கு பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஜியோவுக்கும் இந்த மீஷோவுக்கும் வந்து இவங்க வந்து மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி கொரியருக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த டெலிவரி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இகாம், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஸ் பீஸ், இந்த ஷேடோ பாக்ஸ், இவங்க 4 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டான கொரியர்ஸ். ஏன்னா நான் எல்லா டைமும் வந்து நான் போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பொருளெல்லாம். அவங்க வந்து நம்ம லொக்கேஷனுக்கு வந்து எடுக்கிறதும் இல்லை. ஒரு கால் கூடி பண்ணுறதுல நான் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி கூட நான் ஒரு 33 பார்சலில் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்களோட இதில் தான் அவங்க ஒரு கால் கூடி பண்ணலை. இது வந்து 1 மாதமாக அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை போய் நான் மீஷோவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்கள்ட்ட வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லை. அவங்க மேக்ஸிமம் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பேமெண்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பேமெண்ட்டு அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா அமேசான் தான் அண்டு ஃப்ளிப்கார்ட் 2 பற்றி சொல்கிறேன். மற்ற 2 பேர் இப்போ க்ரோ ஆகிட்டுருக்குறாங்க. 1 இயர்க்குள்ளே மீஷோ இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் நம்மளோட டேப்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மீஷோ வந்து கொஞ்சம் க்ரோத் ஆனால் கொஞ்சம் இதாக பண்ணால் அவங்களோட ஓன், அதாவது ஓன் கொரியர் வால்மோன்றதை எல்லா இடத்துல கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றினாங்கன்னா அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகலாம். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பெஸ்ட்டுன்றது பார்த்திங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட். ஸோ இதை பற்றி உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு சேல் பண்ணுறதுல மேக்ஸிமம் ஏதாவது ஒரு உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இது இருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த ஃபீல்டுக்கு, அதாவது இந்த யூடியூப் ஃபீல்டுக்கு நான் இது புதுசு. அதனால் கொஞ்சம் பேசுகிறது வந்து திணறுதல் இருக்குது. போக போக அதை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. கொஞ்சம் வீடியோலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அவ்வளோதான். ஏன் இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அந்த ஒர்க்கை விட்டுட்டு தான் நான் இந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்னஸ் நான் ஒரு 5-6 வருஷம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு தான் இந்த பிஸ்னஸ் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு அடிஷ்னலாக நானும் கொஞ்சம் கற்றுக்கணும். நம்ம கற்றுக் கொடுக்கும்பொழுது நம்மளும் கொஞ்சம் கற்றுக்குவோம். அந்த ஆர்வத்தில் தான் நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். வேறு எந்த பர்பஸும் இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுத்தா நான் கற்றுக்கலான்றது என்னோடய ஒரு தாட். அதாவது நான் பண்ணதை வந்து கற்றுக் கொடுத்து நான் வந்து கற்றுக்கலாம் அப்படின்றது என்னோடய தாட். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.